Hi friends, welcome back to Keto Kitchen. நம்ம கிச்சன்ல இன்னைக்கு எக் போண்டா பண்ண போறோம். எப்படி இத நம்ம வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம். வாட்டரை பாயில் பண்ணி எக் வேக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை எக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 எக் வந்து வேக வைக்கிறேன். நீங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழே தெரியுற ரெட் கலர் ஐகானை பிரஸ் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக் பாயில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம எக்கோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கூடவே அந்த பெல் ஐகானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். கம்ப்ளீட்டாக எக்கோட எல்லா ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நல்லா பாயில் இருக்குது நம்மளோட எக்கு. மீட் எடுத்துக்கோங்க. நான் ரெடிமேட் மீட் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி ரெடிமேட் மீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ரெட் மீட் எடுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஃபைனாக அடித்து எடுத்துக்கோங்க. தென் அதை கொஞ்சம் தட்டையாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு எக்கை உள்ளே வைக்கிற அளவு ஸ்பேஸ் இருக்கிற அளவு அந்த மீட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட மீட் லேயர் வந்து தின்னாக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே எக்கு வச்சு மீட் லேயரை வந்து கம்ப்ளீட்டாக அந்த எக்கில் வந்து கவர் ஆகிற அளவு க்ளோஸ் பண்ணி விடுங்க. எக் வந்து வெளியே தெரியக்கூடாது, ஃபுல்லாக கவராக இருக்கணும். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீட் கூட வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் டயபெட்டிஸ்க்கும் வெயிட் லாஸ்க்கும் தேவையான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. கூடவே நிறைய ரெசிபிஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. ஒன் டைம் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ மீட்டை வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இந்த எக்கை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க. ஆஃப்டர் 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வில் கீ இல்லைன்னா ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த மீட் எக் ரோல் கூட ஆல்மண்ட் ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட் ஃப்ளார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தென் ப்ளைன் எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த எக்குலையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் சீஸ் க்ரம்ஸில் வந்து முக்கிய எடுத்துக்கோங்க. சீஸ் க்ரம்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சீஸ் சிப்ஸை வந்து மைல்டாக மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். சீஸ் சிப்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் சீஸ் சிப்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மைல்டாக வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் ரெடிமேடாக சீஸ் சிப்ஸ் வந்து கிடச்சிது, அதை வந்து பிரெட் க்ரம்ஸ் மாதிரி எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் சீஸ் சிப்ஸ் எப்படி பண்ணணும்னு இருக்குதுல்ல, அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயுமே நம்மளோட எக்கை வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஆயில் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். இதே மாதிரி ஒவ்வொரு எக்கையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் அதை கட் பண்ணி வச்சு கூடால நீங்கள் மயோனைஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.